அண்மை செய்தி. சென்னை ஓட்டேரியில் உள்ள டிஃபன் கடையில் 5000 மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். டிஃபன் கடையில் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட அரசியல் கட்சி மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லும் பொழுது வலிப்பு வந்தது போல் நாடகமாடிய சம்பவம் அரங்கேறுகிறது. சென்னை ஓட்டேரி பாஷ்யம் 2வது தெரு பகுதியை சேர்ந்தவர் மனோஜ்குமார். இவர் அதே பகுதியில் வருகிறார். இந்த நிலையில் நேற்று கிஷோர் குமார் நடத்தி வந்த இந்த டிஃபன் கடையில் மது போதையில் வந்த நபர்கள் 5000 ரூபாய் கேட்டு மாமூல் தர வேண்டும் எனவும், மேலும் தான் அரசியல் கட்சி மாவட்ட செயலராக இருப்பதாகவும் நிறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மனோஜ் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சியை வைத்து அங்கு இருக்கக்கூடிய நபரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது இவர் ஓட்டேரி பகுதியை சேர்ந்த கிஷோர் குமார் என்று தெரிய வந்தது. மேலும் இவர் பீமாராவ் குடியரசுக் கட்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலராக இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நபரை மருத்துவ பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் அந்த இடத்தில் வலிப்பு வந்ததை போல் நாடகமாடியிருக்கிறார். இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.